அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி அண்டு ஐநா துணை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நைட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. பீச்சில் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து மகாநதினா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. இது மகாநதியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. இது நிலா நம்மளோட சோழன் இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு தான் ஷூட் அவசரமாக எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களோ? அப்படி இருக்காது, இது முன்னாடி எடுத்திருப்பாங்க. நிலா வந்து வெளியில் கூப்பிட்டு போங்க, கொஞ்சமாக சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாங்க இல்லையா பைக்கில், அது பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு நம்மளோட சோழன். அங்கே தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. அதை நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நிலாவும் சோழனும் வெளியே வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகணும், அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணணும், அவங்க அப்பா திட்டினாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா நிலா. அதனால் வந்து சோழன் கூப்பிட்டு வந்திருக்காரு. அதே தான் பாருங்களேன், காஸ்டியூம்லாம் அதே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. நைட்டில் ஷூட் பண்ணி மார்னிங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மார்னிங்னா அது இந்த இதை எடுத்து ரொம்ப நாள் ஆகிருக்குமோ, ஆனால் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. போன ஷெடியூலில் எடுத்திருப்பாங்க. இப்போனா மகாநதி 15 நாள், ஐநா துணை 15 நாள் போயிட்டுருக்கு. அது இப்போ கரண்ட்டில் ரெண்டுமே மாற்றி மாற்றி எடுக்க முடியாது. வேறு டைரக்டராக இருந்தாலும் இவங்க எதாவது ஒன்று தானே. அதனால் வந்து என்ன சொல்ல வருது, ஒரே நாளில் நேற்று எடுத்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன